فقد قال الله تعالى في المحكم القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு ஷவ்வால் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கை பயணம் என்பது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளால் தேவைகளால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணம். எந்த இடங்களிலெல்லாம் மனிதனுடைய எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் முழுமையாக சரியாக பூர்த்தி செய்யப்படுகிறதோ அந்த இடங்களில் எந்த விதமான பிரச்சனையும் சிக்கல்களும் இல்லாமல் இலகுவாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறான். எங்கெல்லாம் அவனுடைய எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் பூர்த்தியாக்கப்படவில்லையோ அந்த இடங்களில் ஏராளமான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து ஒரு மீள முடியாத மிக பெரும் துயரத்திற்கு மனிதன் ஆளாகக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை அது எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும், எவ்வாறு அவர்கள் வாழ வேண்டும் என்கிற செய்தியினை இறைவன் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு நான் தந்த இந்த வாழ்க்கையை சரியாக பயனுள்ளதாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கு எது, உங்களுடைய லட்சியம் எது, உங்களுடைய எதிர்பார்ப்பு எது, அதை தெளிவான முறையிலே வரையறுத்துக் கொள்ளுங்கள். அதை அடைவதற்கான முயற்சிகள் என்ன, அதை திறம்பட செய்யுங்கள். ஏதோ ஏனோ தானோ வாழ்ந்தா வாழ்வோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை. சரியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்து வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இறைவன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், வலி குல்லி மின்கும் வலி குல்லி ஜஅல்னா மின்கும் ஷிராத்தம் வ மின்ஹாஜா. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கான திட்டங்களையும் அவர் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். ஏனோதான வாழ்க்கை இல்லை, நீ எப்படி வாழ வேண்டும் என்று நான் கட்டமைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு ஆசைகளோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழு என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கட்டளையிடுகிறான். இந்த செய்தியை இங்கே நாம சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இறைவனுடைய மிக பெரும் கிருபையினால் ஒரு மாத கால ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நிறைவு செய்தவர்களாக வந்திருக்கும். இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மாதம். என்னுடைய கடந்த கால ஒரு வருட வாழ்க்கையை அப்படியே இந்த ரமலானுடைய மாதம் தலைகீழாக புரட்டி போடுகிறது. எந்த தொழுகையில் நான் அலட்சியத்தோடு இருந்தேனோ, எந்த நோன்பை சர்வ சாதாரணமாக நான் நினைத்தேனோ, தர்மங்களிலேயும் இன்ன பிற நன்மையான காரியங்களை செய்வதிலேயும் பொடுபோக்குத்தனமாக சோம்பேறியாக நான் சுற்றி திரிந்தேனோ, அந்த நிலை எல்லாத்தையும் மாற்றி உடைத்து நன்மைகளை செய்வதற்கான ஆர்வத்தை, தீமைகளை விட்டு விலகுவதற்கான எச்சரிக்கையை என்னுடைய சொல்லிலும் என்னுடைய செயலிலும் என்னுடைய எண்ணத்திலும் ஏற்படுத்திய ஆகச்சிறந்த அற்புதமான மாதத்தை கடந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்துல கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதத்தை என்ன எதிர்பார்ப்பில் நீங்கள் எதிர்நோக்கினீர்கள்? இப்போது ரமலானை கடந்து நிற்கிறோம். எதை எதிர்பார்த்து இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்தோமோ, எதை எதிர்பார்த்து ரமலானுடைய மாதத்தை கடந்து நிற்கிறோமோ, அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா?
இந்த ரமலானுடைய மாதத்தை இறைவன் எதற்காக நமக்கு வழங்கினானோ, எதற்காக இதை நோன்பு நோக்க சொன்னானோ, அந்த காரணத்தை, அந்த எதிர்பார்ப்பை நாம் அடைந்திருக்கிறோமா? அதுதான் கேள்வி. இறைவன் சொன்ன அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரலன்னு சொன்னா பயன் இல்லையேங்க. ஒரு மாத கால நோன்புங்க எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துச்சு. சாப்பிடாம குடிக்காம பட்டினியோடு கிடந்து இந்த ஒரு மாத காலத்தை நான் கழித்தேனே, அல்லாஹ் இந்த நோன்பின் மூலம் என்ன இடத்துல எதை எதிர்பார்த்தானோ அது கிடைத்ததா இல்லையா? இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது, அதுபோல் உங்களுக்கும் கடமையாக்கப்படுகிறது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக, இறையச்சத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு மாத கால நோன்பு என்கிறான். அந்த இறையச்சத்தை நான் உணர்ந்தேனா? நோன்பு வச்சு முடிச்சாச்சு. அல்லாஹ் சொன்ன அந்த இறையச்சம் என்னுடைய உள்ளத்திலே வந்திருக்கா இல்லையா? சாதாரணமான விஷயம் அங்க இறையச்சம் என்பது. திருமறை குர்ஆனை நீங்கள் திருப்பி பாருங்கள், திருப்பக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களிலும் திரும்ப 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 இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை இறையச்சம். தொழுகையா, தொழுகையினுடைய சிறப்பை சொல்கிறான், அதனுடைய மகத்துவத்தை சொல்கிறான், அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறான், தொழுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்களை சொல்கிறான். எல்லாம் சொல்லிவிட்டு அந்த தொழுகையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இறையச்சம். நோன்பா, நோன்பு எத்தனை பெரும் சிறந்த கடமை, எத்தனை பெரும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய கடமை, இறைவனுடைய விருப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய கடமை என்று நோன்பினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த நோன்பு எதற்காக? இறையச்சத்திற்காக. ஹஜ் என்கிற புனித பயணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவருடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது அவர் அன்றைய நாளிலே பிறந்த பாலகனை போல அல்லாஹ் அவரை மாற்றி விடுவார், பாவங்களற்றவராக. எவ்வளவு பெரிய சிறப்பை வாரி வழங்கக்கூடிய ஹஜ் என்கிற பயணம், அதிலே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிரமம், உங்களுடைய உடலாலும் பொருளாதாரத்தாலும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இறைவன் அதிலும் சொல்கிறான், அதிலும் எனக்கு இறையச்சம் தான் தேவை. குர்பானி கொடுக்கிறீர்களா, ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அறுக்கிறீர்களா, அந்த இடத்தில் எனக்கு இறையச்சம் தேவை. குடும்ப வாழ்க்கையா, அந்த இடத்தில் எனக்கு இறையச்சம் தேவை. வியாபாரமா, அங்கே எனக்கு இறையச்சம் தேவை. எல்லா இடங்களிலும் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை தான். அந்த இறையச்சத்தை இந்த நோன்பு தந்ததா? ஜி எனக்கு இறையச்சம் வந்துச்சு ஜி, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. வந்த இறையச்சத்தை தக்க வைப்பதற்கு என்ன வழி, அதை மெருகேற்றுவதற்கு என்ன வழி, அதை அதிகரிக்க என்ன வழி, அதை நோக்கி செல்லுங்கள். இறையச்செல்லாம் வந்த மாதிரியே தெரியலையேங்க. நோம்புக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ நோம்பு முடிஞ்சு இப்ப அப்படிதான் இருக்கிறேன், ஒன்னும் மாற்றம் வரலையே. நடுவுல கொஞ்ச நாள் தொழுறேன், இபாதத் பண்ணேன், தர்மம் எல்லாம் கரெக்டு தான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாற்றம், ஒரு தாக்கம் வரலையே, அப்படிதான் இருக்கிறேன். எங்க தப்பு நடந்துச்சு? ஏன் இறையச்சம் வரல? எங்க நம்ம தப்பு செஞ்சோம்? அதை கவனித்து அதை நம்ம சரி செய்யலனா ஒரு மாத கால நன்மைங்க அல்லாஹ் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளாம ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். பிரதானமான அம்சம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இறையச்சத்தை ஒரு மனிதன் உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த இறையச்சம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காக திருமறை குர்ஆனிலே இறைவன் இறையச்சம் என்றால் என்ன என்று பாடம் நடத்துகிறான். சுப்ஹானல்லாஹ், இந்த வசனம் பல லட்சக்கணக்கான தடவை நமக்கு மத்தியிலே பேசப்பட்டு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்ன, கரு என்ன என்பதை புரியாமலே போய்கொண்டிருக்கிறோம். இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த பயம் எப்படி இருக்க வேண்டும்? ஹக்க துக்காத்தி, அவனை அஞ்ச வேண்டிய முழுமையான முறையிலே அஞ்ச வேண்டும். இறைவனை பயப்பட வேண்டும் என்றால் சாதாரணமாக அல்ல,
முழுமையாக அவனை பயப்பட வேண்டும், சரியாக அவனை பயப்பட வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், கட்டுப்பட்டவர்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். இறையச்சத்தை அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான். நம்ம அதை புரியாமலே இருந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கலாம், என்னங்க இறையச்சம் வரல? இறையச்சம் வந்துதானங்க நான் தொழுதேன், இறையச்சம் வந்துதானே நோன்பு வச்சேன், இறையச்சம் வந்துதானே தர்மம் செஞ்சேன், இறையச்சம் வந்துதானே குர்ஆனை படிச்சேன். சரிதான், அது இறையச்சத்தினுடைய ஒரு வகை, அவ்வளவுதான். அது முழுமை அல்ல. இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய இறையச்சம் அது மட்டும் அல்ல. எத்தனை இடங்கள்லங்க அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான், உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நோன்பு, உன்னுடைய அறுத்து பலியிடுதல், இது எதுவுமே எனக்கு தேவை இல்லை என்கிறான். நீ தொழுது எனக்கு என்னப்பா ஆக போகுது? எனக்கு எதுவும் நடக்க போதா? நீ சாப்பிடாம உண்ணாம இருந்தல்ல 1 மாத காலம், எனக்கு என்ன அதுல என்ன? எனக்கு என்ன நீ தரப்போற? நீ அறுக்கிறல்ல ஆடு மாடு, அதுல இருந்து எனக்கு எதுவும் தரப்போறியா? எதுவுமே எனக்கு தேவையில்லை என்கிறான். இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இறையச்சத்தினுடைய ஒரு அம்சம், ஒரு வகை. வெளிப்படையிலே நாம் செய்யக்கூடிய இறையச்சத்தினுடைய ஒரு தன்மைகள் தான் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம். அப்படி என்றால் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இறையச்சம் என்ன? உண்மையான முழுமையான இறையச்சம் என்ன? உன்னுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை நீ பயப்பட வேண்டும். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். யார் தனிமையிலே தன்னுடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குத்தான் மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது. அல்லாஹ் என்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான இறையச்சம் என்ன? வெளிப்படையில் நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், தர்மம் செய்கிறேன், குர்ஆனை ஓதுறேன், சரிதான். ஆனா நான் எதிர்பார்க்கிறது அது அல்ல. நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது, தனிமையிலே நீ என்னை பயப்படுகிறாயா? நீ செய்யக்கூடிய இந்த செயலை இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது, ஆனால் இறைவா உனக்கு தெரியும், உன்னுடைய நேசத்திற்காக இதை நான் செய்தேன் என்று செய்திருக்கிறாயா? ஒரு பாவம், அந்த பாவத்தை நான் செய்தால் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பாவத்தை விட்டு நான் விலகி நிற்கிறேன். ஏன்? இறைவா உனக்காக நான் விலகி நிற்கிறேன். இப்படி நிற்கிறாயா? இந்த இறையச்சத்தை தாங்க அல்லாஹ் விரும்புறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறையச்சம் இருக்குல்ல, முழுமையான இறையச்சம், அதை எப்படி உணர்றது? நம்ம ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ், இந்த செய்தியை நீங்க தனிமையில எடுத்து அவரவர் எடுத்து படித்து பாருங்கள். உண்மையிலேயே நம்முடைய இறையச்சத்தை அப்படியே உரசி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்திங்க. நெகிழ்ந்துருவீங்க அப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். வந்த மனிதர் நபிகளார் இடத்துல சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி கது ஸனைத், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். உரீது அன் துதஹிரனி, நீங்கள் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன? நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், இந்த விபச்சாரத்திற்கான தண்டனையை நீங்கள் எனக்கு தரணும், கல்லாலை எரிந்து என்னை நீங்கள் சாகடிக்கணும் நான் நினைக்கிறேன், அதை செய்யுங்களேன் என்று வந்து கேட்கிறார். கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? முகத்தை இப்படி திருப்புறாங்க. விரும்பல ரசூலுல்லாஹ் அவர் கேட்டதை, முகத்தை திருப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு? இப்படி வர்றாரு, இந்த பக்கம் வந்து சொல்றாரு. ரசூலுல்லாஹ் இப்படி திருப்புறாங்க, இந்த பக்கம் வராரு. இப்படியே நபிகளார் தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டு கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த தோழரை பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு எதுவும் பைத்தியமா? நீ பைத்தியக்காரனா? உன் அறிவு தெளிவா இருக்குதா? சரியாதான் பேசுறியா? அல்லாஹ்வுடைய தூதரை, தெளிவா இருக்கிறேன். நீ எதுவும் சாராயம் குடித்திருக்கிறாயா? வளர்றியா? ஏன் இப்படி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்? உலகத்துல இந்த மாதிரி நடக்காதுங்க. ஒரு தவறு செய்து விட்டு நான் தான் இந்த தப்பை செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்க என்று வருவதற்கு உலகத்தில் யாரும் முன்வர மாட்டார்கள். என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வைங்க, அதை மறைக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிப்பேன். யாருக்கும் தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது, இவனுக்கு தெரியக்கூடாது, அதை மறைக்க என்ன வழி? ஒருவேளை அந்த தப்பு தெரிஞ்சிருச்சா, அடுத்து என்ன நிலைமை? ஆதாரம் இருக்கா? சான்று இருக்கா? சாட்சி இருக்கா? எத்தனை பேர் பார்த்தாங்க?
கூட்டிட்டு வா எல்லாரையும். இப்படி அவர் என்ன சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு என்கிட்ட சாட்சி இல்ல, ஆதாரம் இல்ல, நான் தான் சாட்சி, எனக்கு தண்டனை நீங்க கொடுங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இவருக்கு என்னப்பா பிரச்சனை, இவர் தெளிவா தான் இருக்காரு, இவரை நீங்க சோதிக்க மாட்டீங்களா, போய் என்னன்னு பாருங்கப்பா. சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, என்னப்பா ஆச்சு, என்ன விஷயம், அவர் எல்லாம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் தெளிவா தான் இருக்காரு, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அப்படியா, சரி அவருக்கு தண்டனை நிறைவேற்றுங்க என்று நபிகளார் என்ன செய்யறாங்க, அனுப்பி விடுறாங்க. போனா தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்ன தண்டனை, கல்லால எரிந்து கொலை செய்யப்படக்கூடிய தண்டனை நிறைவேற்றக்கூடிய இடத்துல வந்தாச்சு. வந்த இடத்துல அவர் என்ன செய்யல, கைகளை கெட்டுவாங்கலங்க ஓடக்கூடாது அப்படின்றதுக்காக, கைகளை எனக்கு கெட்டாதீங்க, நான் இங்கேதான் இருப்பேன், ஓட மாட்டேன். குழியை தோண்டி அவருடைய பாதங்களை உள்ளே புதைக்கவில்லை, அப்படியே சும்மா சாதாரணமா நிக்கிறாரு. சகாபாக்கள் சுற்றி கல் எடுத்து எரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவரால் வலி தாங்க முடியாம என்ன செய்யறாருன்னா ஓட ஆரம்பிக்கிறார். தாங்க முடியல, வலிக்குது. ஓடி ஒரு இடத்துல போய் ஒளியிறாரு. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, மாட்டப்பட்டு அந்த இடத்துல கல்லால் எரியப்பட்டு அவர் கொல்லப்படுகிறார். இது நடக்குது. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, ராமிதியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, நபிகளாருடைய சபைக்கு வருகிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று. அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் நம்ம முகத்தை அப்படி திருப்புறாங்க. அந்த பெண்மணி கேட்கிறாங்க, மாயிஸ் இப்னு மாலிக்குக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அந்த மாதிரி என்கிட்ட செய்யணும்னு நினைக்காதீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தவறு செய்து விட்டேன், அதற்கான ஆதாரம் என்னுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி நிற்கிறது. என்ன என்ன எப்படி திருப்பி அனுப்புவீங்க, நான் தப்பு செஞ்சதுக்கான ஆதாரம் என் வயிற்றுல இருக்கே. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நீ சென்று அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாமா, அனுப்பி வைக்கிறாங்க. போயிட்டாங்க. 2 நாட்கள் ஆகுகிறது. திருப்பி அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு நபிகளாருடைய கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு, இப்பவாவது எனக்கு தண்டனையை கொடுங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க, அந்த குழந்தைக்கு 2 ஆண்டு காலம் பால் குடி சட்டம் இருக்கு, அதை நிறைவேற்றிட்டு வாமா, அப்புறம் உனக்கு தண்டனை தரேன். திரும்ப போறாங்க. இந்த குழந்தையை கூட்டிட்டு வராங்க. அதனுடைய கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து, இதை சாப்பிடுமா நீ. அந்த குழந்தை சாப்பிட்டு காட்டுது. பாத்தீங்களா, சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு, இப்பவாவது தண்டனையை கொடுங்க. இந்த குழந்தையை யாருக்காலும் பொறுப்பேற்றுக்கிறீங்களாப்பா. அல்லாஹ்வுடைய தூதர், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சரி, அந்த பெண்ணுக்கு தண்டனையை கொடுங்க. ஒவ்வொருவராக கற்களை எடுத்து எரிய ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல ஹாலித் பின் வலீத் அவர்கள், அல்லாஹ்வுடைய போர் வாள்களில் ஒரு வாள் என்று சொல்லப்பட்ட இவர், ஒரு கல் எடுத்தவர் எரிகிறார். அந்த பெண்ணினுடைய உடம்பில் பட்டு சில இரத்த துளிகள் இவருடைய ஆடையில பற்றுது. ஒரு அருவருப்புல கோபத்துல என்ன பண்றாருன்னா, ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிடுறாரு. நபிகளார் அருகில் இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் கோபத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள், மஹ்லன் யா ஹாலித், ஹாலிதே வார்த்தையிலே நிதானமா பேசுங்க. லக்கது தாப தௌபத்தன், இந்த பெண்மணி எத்தனை பெரும் தௌபாவை அல்லாஹ்விடத்திலே செய்திருக்கிறாள் தெரியுமா. இந்த மதீனாவிலே வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆக சிறந்த தௌபாவை அவள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறாள். அவளை பார்த்தா இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள் என்றார்களே. நீங்க தனிமையில யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க. குழந்தையை பெற்று எடுத்துட்டு வந்து அதை கொடுத்துட்டு என்ன சாகடிங்கன்னு சொல்லி ஒரு தாய் சொல்கிறாள் என்றால், இது போன்ற காட்சிகளை நம்மால் கற்பனை கூட செய்து பார்த்திடவே முடியாது. இது எப்படி நடந்துச்சு இந்த செயல்? செஞ்சது தப்புதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த தவறுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே என்னால் அந்த கூலியை தாங்க முடியாது, இந்த உலகத்திலே அதை நான் அனுபவிச்சு கணக்கு நான் தீர்த்துறேன் என்று வந்தாரே, இரையச்சம், பயபக்தி. நான் செய்த தவறை நிரூபிப்பதற்கு இந்த உலகத்திலே எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் அல்லாஹ் இருக்கிறான், அவனுக்கு தெரியுமேங்க. அவனை விட்டு நான் எங்க ஓட முடியும், ஒளிய முடியும்? பயந்தாரு பாருங்க. அந்த இரையச்சம் தான் நமக்கு வேணும். அந்த இரையச்சத்தை நமக்கு பயிற்சி அளிக்கத்தான் இந்த ரமலான். நீ ரமலானுடைய மாதத்துல நோன்பு வச்சுக்கிட்டு தனிமையில இருப்ப, பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், வீட்டுல குடிக்க கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். நீ நினைச்சனா எடுத்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அமைதியா உட்கார்ந்துடலாம். யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இவன் என்ன நினைக்கிறான், யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும் நினைக்கிறல்ல, குடிக்க மாட்டேங்கிறல்ல. அதான்
அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று பயந்து இந்த தண்ணீரையும் இந்த சாப்பாட்டையும் குடிக்க மறுக்கக்கூடிய நீ இந்த ரமலானுடைய மாதத்திலே உன்னுடைய இறையச்சத்தை மெருகேற்றுவதற்காக போராடக்கூடிய நீ ரமலான் முடிந்த பிறகு அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பய உணர்வோடு வட்டியை விட்டு நீ மீள வேண்டும். அதுக்கு தான் பயிற்சி. ஆபாசமான பேச்சுக்களை விட்டு நீ மீள வேண்டும். அதற்குத்தான் பயிற்சி. கெட்ட கேடுகட்ட அருவருக்கத்தக்க செயல்களை விட்டு நீ மீள வேண்டும். அதற்குத்தான் இந்த பயிற்சி. மீண்டாயா? மீண்டிருந்தால் உனக்கு இறையச்சம் வந்திருக்கிறது. இந்த ரமலான் உனக்கு பயனளித்திருக்கிறது. மீளவில்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய அமல்கள், வெளிப்படையில நிறைய தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இந்த இறையச்சம் இல்லைன்னு வைங்களேன், மறுமையில அல்லாஹ் இந்த நன்மைகளை ஒரு காலத்தில் ஏற்றுக்க மாட்டான். இறையச்சத்துக்காகத்தான் நோன்பு, நோன்பின் மூலம் நன்மையை செஞ்சோம். அந்த நன்மையை செய்து இறையச்சத்தை பெறலன்னு சொன்னா செய்த அமல்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. நபிகளார் சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஆலமன்னா அக்வாமுன் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டத்தை பற்றி நான் மிக தெளிவாக அறிவேன். யாத்துன யௌமல் கியாமத்தி பி ஹஸனாத்தி அம்சாலி ஜிபாலி திஹாமா பீலன். திஹாமா என்கிற மலை தொடர்கள் இருக்கிறதே, அந்த மலை தொடர்களை போல ஏராளமான அமல்களை அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்தார் கொண்டு வருவார்கள். அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபயஜஅலுஹா அல்லாஹு அஸ்ஸ வஜல் ஹபா மன்சூரா, பரப்பப்பட்ட காற்றிலே சிதறடிக்கப்பட்ட புழுதிகளை போல அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் அழிச்சு ஒண்ணுமில்லமாக்கி. கேட்ட உடனே சஹாபாக்களுக்கு பயம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றீங்க? அமல்களை ஏன் இறைவன் அழிக்கிறான்? இறைவனுக்காகத்தான நான் தொழுதேன், இறைவனுக்காகத்தான நோன்பு வச்சேன், இறைவனுக்காகத்தான தர்மம் செய்தேன், அல்லாஹ்வுக்காக நான் செய்த அமல்களை அல்லாஹ் ஏன் அழிக்கிறான்? அழிக்க கூடாது. என்ன தப்பு நடந்துச்சு? ஏன் இப்படி? சிஃப்ஹும் லனா, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார் என்று எங்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள். நாங்களா அது, அல்லது எங்களிலே இருக்கிறார்களா, அவர்களுடைய அடையாளம் என்ன என்று தெளிவாக சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. நபிகளார் சொல்கிறார்கள், இன்னஹும் இஹ்வானக்கும், அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் தான். மின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய தோளோடு தோள் நின்று உங்களோடு கலந்திருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். கேட்க கேட்க சஹாபாக்களுக்கு பயம் கூடுது. அவங்க நன்மை செஞ்சிருக்காங்களங்க, சாதாரணமான நன்மைகள் இல்லையே. நபிகளார் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு முன் வந்தார்களே. தோழர்கள் எல்லாம் பதறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யார்? தெளிவா சொல்லுங்களேன், என்னன்னு விளக்கமா சொல்லிருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க? மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஹுதூன மினல் லைல் கமா தஹுதூன், நீங்கள் எப்படி இரவு நேரங்களிலே நின்று வணங்குகிறீர்களோ அதே போன்று அவர்களும் நின்று தொழுவார்கள். யார் இவங்கெல்லாம்? ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏதாவது தப்பு செஞ்ச மாதிரி நமக்கு தெரியுதா? இல்ல இல்ல, தொழுகிறாங்க, நன்மை செய்யறாங்க. எந்த அளவுக்கு? திஹாமா என்கிற மலை தொடர்களை போன்று நன்மைகள் செய்தவர்கள். அப்படின்னா நிறைய நன்மை செஞ்சிருக்கிறாங்க, இபாதத் செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் மேலும் சொல்கிறார்கள், இரவிலே நீங்கள் நின்று வணங்குகிறீர்களே அது போல அவர்கள் உங்களோடு நின்று வணங்குவார்கள். பகலிலே ஒருவன் அமல் செய்வதற்கும் இரவிலே ஒருவன் அமல் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பகல் என்பது மனிதனுடைய இயக்கத்திற்கான நேரம், இயங்கக்கூடிய நேரம். இயங்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் ஒரு நன்மையான காரியத்தை செய்யறான், அது பெருசு இல்லைங்க. ஆனால் இரவு என்பது மனிதன் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், அவன் உறங்க செல்லக்கூடிய நேரம். அந்த உறக்கத்தையும் உதறி தள்ளிவிட்டு இரவு நேரங்களிலே ஒருவர் அமல் செய்கிறார் என்றால் அது எவ்வளவு சிறந்த காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்வார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு நாளை மறுமையிலே தள்ளப்பட்டார்கள்? நபிகளார் சொல்கிறார்கள், என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் தனிமை என்று வந்துவிட்டால், அவர்கள் தனித்து விடப்பட்டால் அல்லாஹ் எதையெல்லாம் அவர்களுக்கு ஹராமாக்கினானோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் ஹலாலாக்கி விடுவார்கள். யார் பார்க்க போறா? யாருக்கு தெரியும்? யார் வந்து நம்மளை கேட்பா? ஒரு மாத காலம் தொழுதோம், ஒரு மாத காலம் நோன்பு வச்சோம், ஒரு மாத காலம் நன்மை செய்தோம், நாம் செய்த அந்த நன்மைகளுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமா இல்லையா? அடுத்து வரக்கூடிய இந்த காலங்கள் தான் தீர்மானிக்க போகுது. யாருங்க வந்து கேட்க போறா?
யார் வந்து என்ன விசாரிக்க போறா? நானாக பயந்து அல்லாஹ்வுக்காக அந்த வணக்கத்தை நிறைவேற்றும் போது இறைவன் இந்த ரமலானுடைய மாதத்திலே நான் செய்த அமல்களை பாதுகாத்து நாளை மறுமையிலே கூலி தருவான். என்ன செய்ய போறோம்? இறையச்சத்துக்காக நோன்பு வச்சோம், அந்த இறையச்சம் கிடைத்ததா? கிடைத்தது என்றால் பிரச்சனை இல்லை, கிடைக்கவில்லை என்றால் என்ன பிரச்சனை? கவனிக்கணும். அந்த இறையச்சத்தை தக்க வைப்பதற்கான முயற்சியிலே தொடர்ந்து நாம் செயல்படவில்லை என்றால் செய்த அமல்களையும் அழித்து விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக எச்சரிக்கிறார்கள். என்ன செய்ய போறோம்? முடிஞ்சிருச்சு ரமலான், இனி என்ன? அவரவர் முடிவெடுத்து எந்த நோக்கத்திற்காக இந்த ரமலானை அடைந்தோமோ அந்த நோக்கத்தை இறுதி வரையிலும் அடைவதற்கான முயற்சியிலே நாம் ஒவ்வொருவரும் களமிறங்க வேண்டும் என்கிற தகவலை சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் முகநூலில் பரவலாக ஒரு வீடியோ பரப்பப்பட்டது. நாம் அனைவரும் கூட அந்த வீடியோவை பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். என்னன்னு சொன்னா, முகமது அஸ்கர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த வீடியோவில் பேசுறார். யார் இந்த முகமது அஸ்கர் என்றால், செவ்வாய்க்கிழமை பிறை பார்க்க வேண்டிய அந்த ஷக்குடைய நாளில் கோயம்புத்தூர் மாவட்டம் கரும்புக்கடை பகுதியில் ஒரு பள்ளிவாசல் முத்தவல்லியாக இருக்கக்கூடிய இவர் அவருடைய பகுதியில் பிறையை பார்க்கிறார். பார்த்த அந்த செய்தியை அவர் சொல்கிறார். சொன்ன பிறகு அவருக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை மன வருத்தத்தோடு அவர் வந்து அதில் பதிவு செய்கிறார். நிறைய செய்திகள் அவர் பேசுறாரு. அதுல நாம கவனிக்க வேண்டிய இரண்டு மிக முக்கியமான ஒரு செய்தி அந்த இடத்துல இருக்கு. அவர் சொல்றாரு அந்த பேச்சுல, நான் வந்து பிறப்புல இருந்தே முஸ்லீம் இல்லைங்க, நான் வந்து ஒரு இந்துவா இருந்தேன். நான் எது சத்தியம்னு தேடினேன். ஒரு கட்டத்தில் நான் கிறிஸ்துவத்துல போனேன். அதற்கு பிறகுதான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். என்னுடைய இந்த பயணத்துல எந்த ஒரு இடத்திலும் என்னை யாரும் பொய்ன்னு சொன்னதில்லைங்க. அவன் பொய் பேசுவான், இவனுடைய குணத்துல வந்து பொய் பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கு என்று என்னை பொய்யர் என்று இந்த பயணத்துல யாருமே என்ன சொன்னதில்லை. ஆனால் நான் பார்த்த ஒரு செய்தி, நான் சொன்னேனே, சும்மாவா நான் சொன்னேன்? அல்லாஹ்வின் மீது சத்தியம் மட்டும் இல்லைங்க நான் சொன்னேன். நான் ஒரு முஸ்லீம் தானே, ஒரு முஸ்லீமாக நான் இருக்கிறேன். அல்லாஹ்வின் மீது சத்தியம் மட்டும் நான் சொல்றேன். அதற்கு பிறகும் நான் வந்து ஒரு பொய்யன், இவெல்லாம் ஒரு ஆள், இவன் பிறை பார்த்து சொன்னா நாங்க ஏத்துக்கணுமா? இப்படியெல்லாம் என்னை எவ்வளவு கேவலமாக நீங்க பேசுறீங்க, என்னை எந்த அளவுக்கு நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கீங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரா போன் போட்டு என்னை அவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டி என்னுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் எனக்கு நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க என்று ஒரு கடுமையான ஒரு செய்தியை வந்து அவர் பதிவு செய்கிறார். அது என்ன பிறை பார்த்த அந்த சர்ச்சை, அது விடுங்க, அது அந்த செய்தியை விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. நமக்கான பாடம் என்னங்க? என்ன இஸ்லாம் வந்து என்ன சொல்லி இருக்கு, என்ன நம்ம புரிஞ்சிருக்கிறோம், இல்ல தூதரை பின்பற்றுறோம் என்று சொல்றோமே, அதெல்லாம் என்னன்னே இன்னும் விளங்கலையா? நம்ம புரியலங்க என்ன நிலைமையில இருக்கிறோன்னு. அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவர்கள் செய்த கடைசி ஹஜ், முதலும் ஹஜ், கடைசி ஹஜ் அதுதான். அந்த ஹஜ்ல அல்லாஹ்வுடைய தூதரவங்க காபத்துல்லாஹ்ல நிக்கிறாங்க. புனித இடமான காபத்துல்லாஹ்ல நபிகளார் நின்று விட்டு அந்த தோழர்களுக்கு மத்தியிலே நபிகளார் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி, ஒரு முஸ்லிமனுடைய இறுதி வரையிலும் உள்ளத்துல பதிவு செய்ய வேண்டிய செய்தி. நபிகளார் சொன்னார், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அம்வாலக்கும் ஆராலக்கும் திமாவுக்கும் ஹுர்மத்துன் க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. மக்களே அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒருவருடைய மானம், உங்களில் ஒருவருடைய உயிர், உங்களில் ஒருவருடைய காசு பணம் அடுத்தவனுக்கு புனிதமானது. எவ்வளவு புனிதமானது தெரியுமா? நீங்கள் நிற்கக்கூடிய இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது. இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை காபத்துல்லாவுக்கு நிகராக கொண்டு வந்து வச்சாங்களே,
அல்லாஹ் மேல சத்தியமிட்டு அவர் சொல்றாருங்க. என்ன என்ன எதிர்பார்ப்புல அந்த சகோதரர் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லல. அவ்வளவு மன வேதனையோடு கண்ணீர் வெடிக்காத குறையாக அவர் பேசுறார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை பாதிச்சிருக்கும். பேசிட்டு நிறைய செய்திகளை சொல்றாரு, விட்டுருங்க. கடைசியா ஒரு செய்தி அவர் சொன்னார் பாருங்க, என்னை யாரெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தினீர்களோ அவர்களை எல்லாம் நான் மறுமையில கணக்கு தீர்ப்பேன். உங்களை நேருக்கு நேர் உங்களை சண்டை போடுற அளவுக்கு எனக்கு அல்லாஹ் சக்தியை தரல, பரவாயில்ல, மறுமையிலே உங்கள் அனைவரையும் நான் கணக்கு தீர்ப்பேன், அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தில் கொண்டு வந்து நான் நிறுத்துவேன் என்கிறார் நபிகளார். சொன்னார்கள், இத்தகைய தாவத்தல் மலுலும், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த தடையும் கிடையாது, திரையும் கிடையாது என்றார்கள். இதெல்லாம் என்ன வெறும் செய்தியா, அறிவுக்கான செய்தியா? என்னங்க, என்ன மாதிரியான உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி நம்ம அணுகிக்கிட்டு இருக்கிறோம்? மிகப்பெரிய படிப்பினை சகோதரர்களே நமக்கெல்லாம். அதே நேரத்தில் நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். அனைத்து மக்களுக்கும் சுன்னத் ஜமாத் அந்த பொதுவான அறிவிப்பு, பொதுவான முஸ்லிம்களுக்கான அறிவிப்பாக, பிறை பார்க்கக்கூடிய அந்த சக்குடைய நாட்களில் உங்களுடைய பகுதிகளிலே நீங்கள் பிறை பார்ப்பீர்களே ஆனால், நான் பள்ளிவாசல் முத்தவள்ளி கிட்ட சொன்னேன், நிர்வாகி கிட்ட சொன்னேன், தேவையில்லை தௌஹீத் ஜமாத்திடம் கொண்டு வாருங்கள். உறுதியான தெளிவான சத்தியமான தகவலாக இருக்கும் பட்சத்தில் அந்த செய்தியை நீங்கள் நம்முடைய ஜமாத்திடத்தில் கொண்டு வந்து சேருங்கள். பல சகோதரர்கள் கேட்டோம்ல, ஏங்க இவ்வளவு தாமதம், 9 மணிக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு செய்தி வருது, நாங்க எப்படி ஏற்பாடு செய்வோம்? அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க தெரியலங்க. பள்ளிவாசல் நிர்வாகிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க நினைச்சிட்டு அவர் போயிட்டாரு, அதான் தப்பு. எங்களிடத்துல கொண்டு வந்து சேருங்கள், எங்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளிடத்திலே, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிளைகளிலே வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த பிறை பார்க்கக்கூடிய அந்த சக்குடைய நாள் வரக்கூடிய நேரத்தில் மிக தெளிவாக கவனத்தில் கொள்ளுங்க. நாம ஒவ்வொருவரும் பிறை தெரிவதற்காக தேடுவதற்கான முயற்சியில் இறங்கணும். நம்ம என்ன பண்றது, மகரிப் தொழுதாச்சு, இவர் பிறையை தேடுவார்னு பார்த்தா போன் எடுத்து போன்ல தேடிக்கிட்டு இருக்காரு பிறையை. அதை பார்த்து சொல்லுவாங்கல்ல, போன்ல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு, வாட்ஸ்அப்ல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு, பிறை என்ன போன்லயே தெரியும்? பிறை தெரிவதற்காக, அதை தேடுவதற்காக நம்ம என்ன முயற்சி பண்ணோம்? அதுதான் பல பிரச்சனைகளை விளைவிக்குது. எந்தெந்த இடங்களில் எல்லாம், எல்லையோர மாவட்டங்களில் எல்லாம் பிறை தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் பிறையை தேட முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் நாடி தெரிய வைத்து விட்டால் பிரச்சனை இல்லை. இது மாதிரியான சிக்கல்கள் இனி தொடராமல் இருப்பதற்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம கையாண்டோமேனால், இறைவனுடைய அருளை கொண்டு நாம இது போன்ற இலகுவான முறையிலே, எளிமையான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை மார்க்கத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே நிறைவேற்ற போதுமானதாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகிருதவானாக.